சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தந்த எங்களது தலைவர் தளபதி அவர்கள் கூட்டத்தில் சரியா பேசியிருந்தார். அவர் பேசுனத புரிதல் இல்லாமல் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததுக்கு நாங்கள் மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் பேச்சுக்கு திரும்ப பெறணும். அந்த பேச்சு உங்களெல்லாம் தெரியும். 5 வருஷமா ரேஷன் கடை ஊழியருக்கு இது வரையும் சம்பளம் தரல. நிறைய பேர் அதில் தற்கொலை அளவுக்கு போய்கிறாங்க. ரேஷன் கடை ஊழியர்லாம் ஃபுல்லாகவே ரேஷன் கடை எந்தெந்த பகுதியில் இருந்தோ வாடகை தராமல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள்லாம் மூடி கம்ப்ளீட்டாக பக்கத்து பில்டிங்கில் நடக்குது. அவர் சொன்னது என்னன்னா, பிற மாநிலங்களை போல ரேஷன் கடை சரியாக செயல்படாமல் மூடி இருக்குது. உண்மைதான். கோதுமை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரையும் யாருன்னா கொடுத்தாங்களா? சட்டமன்றத்தில் கோதுமை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. கொடுத்தாங்களா? அரிசி மட்டும்தான் தராங்க. ரேஷன் கடையில் அரிசி மட்டும்தான் கொடுக்கணுமா? அரிசி கொடுக்கறது ரேஷன் கடையே தேவையில்லை. பிற மாநிலங்களில் எண்ணெய் தராங்க, கோதுமை தராங்க, ரவை தராங்க, மண்ணெண்ணெய் தராங்க. அத்தியாவசிய பொருள் வழங்க வேண்டிய ரேஷன் கடை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வழங்கலை. இது நமச்சிவாயத்துக்கு தெரியும். ஆனால் அவர் அரசியல் செய்கிறார். நான் அவரை திருப்பி கேட்குறேன், நீங்கள் எதை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்க? பெஸ்ட்டு புதுச்சேரி மில்லெல்லாம் நாங்கள் திறந்துடுறோம் மத்திய அரசு கையில் நிதி வாங்கின்ட்டு. இப்போ அதாவது ஒன்றிய அரசு உங்களுக்கு தான். நீங்கள் தான் அங்கே உள்துறை அமைச்சராகிறீங்க. ஏன் நிதி வாங்கி மில்லை திறக்க வேண்டியது தானே? இதை தான் தலைவர் சொன்னார், மில்லு திறக்கலன்ட்டு. ஐடி பார்க் யார் கண்ட்ரோலில் இருக்குது? நமச்சிவாயம் அவர்களுக்கு இருக்கிற ஐடி பார்க்கு கண்ட்ரோலில் இருக்குது. 5 ஆண்டுகளில் ஒரு ஐடி பார்க் கூட திறக்கல. மத்திய அரசு ஒன்றிய அரசிடம் நிதி வாங்கி ஐடி பார்க் திறந்துருக்கலாமா இல்லையா? கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. ஆனால் ஒரு நபருக்கு கூட இது வரலையும் நீங்கள் வேலை கொடுக்கல ஃபுல்லாகவே. காரணம் உங்களெல்லாம் தெரியும். முதல்வர் ஆளுநரை குறை சொல்கிறார். பொங்கல் தொகுப்புக்கு கையெழுத்து போடலன்றாரு, தீபாவளி தொகுப்புக்கு கையெழுத்து போடலன்னு சொல்கிறார். அதாவது ஒரு தொகுப்பு வழங்குறதுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய நிதி ஓணும். அந்த நிதியை பெற்று தரத்துக்கு நமச்சிவாயம் எத்தனை தடவை டெல்லிக்கு போனார்? எத்தனை தடவை டெல்லிக்கு போயிட்டு ரேஷன் கடை ஊழியருக்கு முதல்ல அவர் பேசுகிறாரு அப்படின்னா உலகம் போட்டும் தலைவர் தளபதியை பேசுவதற்கு அவர் தகுதியே கிடையாது. ஒட்டு மொத்தமாக இருக்கிற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நினச்சாங்கன்னா டெபாசிட் இழக்க வேண்டிய நிலைமை மண்ணாடிப்பட்டில் கண்டிப்பாக வரும். இந்த வாட்டி ஃபுல்லாக யாரை பற்றி பேசுறதுன்றது தகுதி இருக்கணும். ஃபுல்லாக அவர் பேசுகிறாரு, தவறாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ரேஷன் கடை திறந்திருந்த ரேஷன் கடை அது மூடி தான் இருக்குது. எது தரீங்க நீங்கள்? அரிசி தவிர எதனா கொடுத்துருப்பீங்களா? ஏன் கோதுமை தரல? அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். நமச்சிவாயத்தை பெஸ்ட்டு புதுச்சேரின்னு சொன்னார், அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். ஒருத்தர்னாச்சும் மேலே கொடுத்துக்கிறாரா? ஐடி பார்க்கு திறந்துருக்குதா? இதை தான் சொன்னார். ஆழ்கடல் மீன்பிடிப்பு இதில் ஒரு மீனவர்கள் கூட போட்டு தரல. அதாவது மத்திய அரசினுடைய எந்த திட்டமும் செயல்படுறதுக்கு துப்பு இல்லாத இங்கே உட்காந்து மலிவு விலை அரசியல் பண்ணுகின்ற நமச்சிவாயத்தை அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். மீண்டும் இது மாதிரி பேசினார்னா கண்டிப்பாக முற்றுகையிடுவோம். ஆமாங்க, பெஸ்ட் புதுச்சேரி கொடுக்க முடியலன்னு தாங்க நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். இப்போ முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தவர், முதலமைச்சருக்கு ஆதரவா பேசுறாரு, கூட்டணி கட்சி திட்டுறாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? அரசுல முதலமைச்சர் தானே பங்கு வகிக்கிறாரு. அப்ப முதலமைச்சர் நேரம் சொல்லலாம். முதலமைச்சருக்கு நன்றி ஒரு நிலைப்பாடு, அது ஒரு மத்திய அரசுக்கு ஒரு வன்மத்தை வெளிப்படுற மாதிரி நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கல. ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடத்துறாங்க, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க, இந்த அரசாங்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்றது மரபு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துடுறீங்க. போலீஸ் துறை இன்னைக்கு சாதாரண காவலர், தமிழ் பேசுகின்ற காவலர்லேருந்து உயர் காவலர் வரையிலும் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு ஹிந்தி தெரிஞ்ச காவலருக்கு மட்டும் அவங்க மட்டுமே நல்லா பண்ணிட்டாங்கன்றது பாராட்டுறது ஏற்புடையதில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்த காவலரும் இரவு பகல் பாராமல் இந்த பணியை செஞ்சதுனால அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்பது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடமை. அதே மாதிரி நன்றி தெரிவிப்பது, இப்போ மோடி வந்தார்னா ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கலையா? நன்றி தெரிவிப்பது மரபு. இதை வச்சு குற்றச்சாட்டுன்னு எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், மில்லு திறக்கலை, ஐடி பார்க்கு வரல. அதாவது இன்னைக்கு தாவேகாவை பொறுத்தவரை கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் 5000 பேர் கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 15000 பேர் வராங்க. அதாவது இன்னைக்கு தாமாகவே சேர்க்கக்கூடிய கூட்டம் தாவேகா கூட்டம். அதனால இன்னைக்கு நீங்க சொல்றீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்குது. அதனால நாங்கள் குற்றச்சாட்டு ஒன்றிய அரசு மட்டும்தான் சொல்லுவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது.
விதிமுறைகளை மீறல. யாருமே நம்ம டோக்கன் இல்லாதவங்க நாங்கள் கண்டிப்பாக சேர்க்கல. அதே மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. வந்தவங்க எல்லாமே நெருக்கம் இல்லாமல் புழுக்கம் இல்லாமல் நிம்மதியாக அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடாக நடந்தது. நன்றி, வணக்கம். காவல்துறை வந்து காவல்துறையை பாராட்டிருக்காரு. காவல்துறை உள்துறை அமைச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப உள்துறை அமைச்சர் பாராட்டுறீங்களா? அதாவது வந்து காவல்துறை வந்து பாராட்டணும்னா சிறப்பாக செயல்பட்டா பாராட்டுறோம். ஆனால் உள்துறை அமைச்சர் வந்து காவல்துறையில் வந்து நிக்கலையே. ஃபுல்லாவே காவல்துறை என்பது அரசாங்கம். அமைச்சர் இன்னைக்கு இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஆட்சி வந்து மாறும். ஆனா காவல்துறை அதிகாரிகள் எப்பவுமே இருக்கதான் போறாங்க ஃபுல்லாவே. அதனால அவ்வளவுதான் பாராட்ட முடியுமே தவிர அமைச்சர் இதுல பங்கே கிடையாது. அமைச்சரா வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்தாரு ஃபுல்லா. அப்படின்னா பாண்டிச்சேரியில நிறைய கொலை நடக்குது, அத்தனைக்கும் அமைச்சர் தான் பொறுப்புன்னு சொல்லுங்க ஃபுல்லாவே. அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது யாரோ எழுதி கொடுத்தத புரிதல் இல்லாம விஜய் அவர்கள் பேச்சு போயிருக்காருன்னு சொல்லிட்டு பேப்பர் இல்லாத படிக்க ஒரே தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள். ஒரே கூட்டத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து பேச முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நிறைய மாநாடு நடக்க போகுது. புதுச்சேரியில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயமும் கண்டிப்பா நம்ம பேசதான் போறோம். சரி, இங்க இருக்கிற பத்திரிகையாளர்லாம் தெரியும். 5 வருஷமா ரேஷன் கடை மூடி இருந்தா இல்லையா? 2024 வரலையும் இப்ப ரேஷன் கார்டுல என்ன கொடுக்குறீங்க? ரேஷன் கார்டுல அரிசி கொடுக்கறதுக்கு ரேஷன் கடை வேலை கிடையாது. அத்தியாவசிய பொருள் கொடுக்கறது தான் ரேஷன் கடை வேலையை தவிர அரிசி யார் வேணா கொடுக்கலாம். ஸ்கூல் மூலியமா கொடுத்துருந்தீங்கல்ல அரிசி. அதனால நாங்க கேட்கறது கோதுமை சொன்னீங்க போடல, எண்ணெய் சொன்னீங்க போடல, மலிவு விலையில மளிகை ஜாமான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க போடல. எதுவுமே போடலன்றதால தான் சொல்றோம் ரேஷன் கடை திறந்திருந்தாலும் மூடி இருக்குது. நன்றி, வணக்கம்.